السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கனத்த இதயத்தோடும் கவலையான செய்தியோடும் இன்றைய தினம் முகநூலின் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். 21/4/2019 ஞாயிற்றுக்கிழமை அன்று இலங்கையில் நடைபெற்ற தற்கொலை தாக்குதலில் 290 பேர் மரணமடைந்திருக்கின்றனர். 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். கொழும்புவிலும் நெகோம்போவிலும் பட்டிக்கோலாவிலும் இருக்கக்கூடிய சர்ச்சுகள் தற்கொலை தாக்குதல் என்கின்ற ஒரு நாசகார பயங்கரவாத தாக்குதலின் மூலம் தாக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நட்சத்திர ஓட்டல்கள் இலங்கையிலே தாக்குதலுக்குள்ளாகி 290 பேர் மரணமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மக்கள் மரணமடைந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் ஈஸ்டர் தினத்தன்று, பண்டிகை தினத்தன்று வழிபடுவதற்காக தேவாலயங்களுக்கு சென்றவர்கள். அவர்கள் வழிபாடுகளிலே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கோர தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதலை ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையான முன்மாதிரியாக விளங்கக்கூடிய தெளிவான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த தாக்குதல் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி நியூசிலாந்தில் நடைபெற்ற தாக்குதலை, அதன் நினைவுகளை, அந்த நடுக்கத்தை நம்முடைய நெஞ்சகத்திலே திரும்ப கொண்டு வருகின்றது. மக்கள் மன அமைதியை தேடி வழிபாடுகளுக்காக வரக்கூடிய வழிபாட்டு மையங்களை குறிவைத்து தாக்குவது என்பது மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் வாழக்கூடிய உலகில் பயங்கரவாதம் ஒரு பெரும் சவாலாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த சவாலை நேர்மையான மனதோடும் தெளிவான லட்சியத்தோடும் உலகம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. தீவிரவாதத்தை இன்றைக்கு அல்லது பயங்கரவாதத்தை ஒரு மதம் சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தில் உலகம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். பயங்கரவாதம் ஒரு மதம் சார்ந்து பார்க்கப்படக்கூடிய அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். உலகில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து மதங்களும் அனைத்து இசங்களும் இன்றைக்கு அமைதியை போதிக்கக்கூடியவையாகத்தான் இருக்கின்றது என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம். அஹிம்சையை போதிக்கக்கூடிய, அமைதியை போதிக்கக்கூடிய, அமைதியாக வாழக்கூடியதை அறிவுறுத்தக்கூடிய புத்த ஜைன மதங்களுடைய மூல கிரந்தங்களை நாம் பார்க்கின்றோம். அஹிம்சையை போதிக்கக்கூடிய புத்த ஜைன மதங்கள் பாந்தவா, மானவா, சர்வே சுதேசா புவனத்திரயம் என்றும் வசுதேவ குடும்பகம் என்றும் எல்லாம் உலக சகோதரத்துவத்தை, உலகத்தை ஒரு குடும்பமாக உருவகப்படுத்தி மக்களுக்கிடையில் வேறுபாடுகளை, வேற்றுமைகளை, பகைமைகளை அளிக்கக்கூடிய இந்திய வேதங்களை, இந்து வேதங்களை நாம் பார்க்கின்றோம். அன்பின் உருவாய், அமைதியின் உறைவிடமாய் மக்களுக்கு மத்தியில் சுவிசேஷ பிரச்சாரம் செய்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பார்க்கின்றோம். கோடைகால வெப்பத்தை குளிர்விக்கக்கூடிய இதமான தென்றலாக
மக்களுக்கிடையிலே நடந்து சென்று அவர்களுக்கிடையிலே அமைதியுடைய அன்புடைய சக ஜீவிகளோடு அன்போடு பழக வேண்டிய லட்சியத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து இறைவனை பற்றி உண்மையை பற்றி பிரச்சாரம் செய்த இயேசு கிறிஸ்துவுடைய செய்தியை சொல்லக்கூடிய வேதங்களை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ இஸ்லாமிய மூல கிரந்தங்கள் இவற்றை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். இஸ்லாமிய வேதம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே தெளிவானதொரு கண்ணோட்டத்தை முன்வைக்கின்றது. தீவிரவாதம் பயங்கரவாதத்திற்கு எதிரான தெளிவானதொரு கண்ணோட்டம். போர்க்களத்தில் கூட, போருக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட எதிரி நாடுகளை தாக்குவதற்காக சர்வ தயாரெடுப்புகளோடு படைக்கலங்களுக்கு புறப்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட மடங்களுக்கு செல்லாதீர்கள், மடங்களை தாக்காதீர்கள், மடங்களில் இருக்கக்கூடிய துறவுகளை தாக்காதீர்கள் என்று முன்மாதிரி சொன்ன மார்க்கம். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அவர்கள் அழைக்கக்கூடிய அல்லாஹு அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் என்று பிற மத கடவுள்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் நேர்மையாக மரியாதையாக பேசக்கூடிய ஒரு அவசியத்தை மக்களுக்கு அறிவுறுத்திய மார்க்கம். மன் கத்தல நஃப்ஸின் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்ய الناس ஜமீஆ. எவன் ஒருவன் ஒரு கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை கொலை செய்கின்றானோ அவன் மனிதர்கள் அனைவரையுமே கொலை செய்தவனாவான் என்று வேதங்கள் எவையும் சொல்லாத ஒரு தத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் எடுத்து வைத்தது. ஒரு நிரபராதி கொல்லப்பட்டால், ஒரு நிரபராதி காரணமின்றி கொல்லப்பட்டால் அவனை கொல்லுவது உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் கொல்வதற்கு சமம் என்று எந்த வேதங்களும் சொல்லாத அளவுக்கு உறுதியாக மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்த மார்க்கம். அத்தோடு இஸ்லாமிய மார்க்கத்துடைய மூல கிரந்தமாக இருக்கக்கூடிய அடிப்படை வேதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் நிறுத்திவிடவில்லை. ஓமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ் ஜமீஆ. எவன் ஒருவன் ஒரு நிரபராதியை வாழ வைக்கின்றானோ, எவன் ஒருவன் ஒரு நிரபராதியை வாழ வைக்கின்றானோ அவன் உலக மக்கள் அனைவரையுமே வாழ வைத்தவனை போலாவான் என்று மக்களை, நிரபராதிகளை கொலை செய்வதை பெரும் கொடிய தீமையாகவும் அத்தோடு விட்டுவிடாமல் ஒரு நிரபராதியை வாழ வைக்கக்கூடியவன், ஒரு மனிதனை, ஒரு ஆத்மாவை வாழ வைக்கக்கூடியவன் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்ததனுடைய நற்பாக்கியத்தை, நற்கூலியை அடைவான் என்று உலகிலே அமைதியை பரவுவதற்குரிய அடிப்படை செய்திகளை இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். மக்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் அனைவரையும் பார்த்து இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது, யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா. மனித குலமே, மனிதர்களே, நீங்கள் உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் பெண்ணில் இருந்தே நாம் படைத்தோம் என்று உலக சகோதரத்துவத்தை, யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை இஸ்லாமிய மார்க்கம் திருக்குர்ஆன் அறிமுகப்படுத்துகின்றது. நீங்கள் கருப்பராக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, நீங்கள் செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இலங்கையை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, இந்தியாவை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ பேசக்கூடிய மொழி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, அரபி மொழியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இடையில் வேற்றுமை இல்லை. உங்களுடைய ஆதி பிதா, உங்களுடைய தாய், முதலாவது தாய் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்கின்ற உலக சகோதரத்துவ தத்துவத்தை, யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை இஸ்லாமிய வேதமான திருக்குர்ஆன் எடுத்துச் சொல்வதை பார்க்கின்றோம். ஆக எந்த மதமுமே தீவிரவாதத்தை போதிக்கவில்லை. எல்லா மதங்களும் மனிதனை, ஆனால் எல்லா மதங்களிலும் நாம் பார்க்கின்றோம் மனிதநேயத்திற்கு எதிரான பயங்கரவாதிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எந்த மதங்களுமே பயங்கரவாதத்தை போதிக்கவில்லை. எல்லா மதங்களிலுமே பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவர்கள், மனிதநேயமற்றவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். உலகம் இன்றைக்கு அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கின்றது. மியான்மரில் இருந்து வரக்கூடிய தகவல்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக பெரும் அதிர்ச்சியோடு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனப்படுகொலையுடைய இறுதியை நோக்கி நகரக்கூடிய லட்சோப லட்சம் மியான்மரிலே வசிக்கக்கூடிய, அராக்கன் மாநிலத்திலே வசிக்கக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லிம்கள் சில மாதங்களுக்கு முன்னால் கூட இனப்படுகொலையுடைய இறுதி கட்டத்தில் அந்த மக்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற முன்னறிவிப்பு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மியான்மருடைய பூமி புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய பூமி.
குஜராத்திலும் அதுபோன்று இந்தியாவுடைய பல பகுதிகளிலும், பாகல்பூராக இருக்கட்டும் அல்லது மும்பையாக இருக்கட்டும், பல பகுதிகளிலும் கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான சிறுபான்மையினர்கள் முஸ்லிம்கள் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்ட அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். இதை செய்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களில் ஒரு சிலர். பயங்கரவாத தாக்குதலை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஐஆர்ஐயில் இருந்து இன்றைக்கு வாரான் டெரர் என்கின்ற பெயரில், பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்கின்ற பெயரில் முஸ்லிம்களை கொத்து கொத்தாக லட்சோப லட்சம் முஸ்லிம்களை கொன்று குவிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு பெரும் பகுதியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். கிறிஸ்தவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக எல்லா மதங்களிலும் பயங்கரவாத சிந்தனை உடையவர்கள், பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சொல்வதற்கு எந்த விதமான பயமும் இல்லை, துணிச்சலோடு தான் சொல்லுகின்றோம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்திலும் பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்கள் இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது, உணர முடிகின்றது. அவர்களுடைய அந்த தாக்கத்தை இந்த சமுதாயமும் உலகமும் அறிந்து கொண்டிருக்கின்றது. பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை என்பது இதன் மூலம் நமக்கு புலனாகின்றது. எந்த வேதங்களும் பயங்கரவாதத்தை போதிக்கவில்லை. ஆனால் பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களிலும் இருக்கின்றார்கள், இந்துக்களிலும் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்களிலும் இருக்கின்றார்கள், புத்தர்களிலும் இருக்கின்றார்கள், ஜெயினர்களிலும் இருக்கின்றார்கள், சீனர்களிலும் இருக்கின்றார்கள். இவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய எந்த கொள்கையாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்திலாக இருக்கட்டும். இன்றைக்கு சைனாவுடைய நிலைமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இரும்பு திரைகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒரு பகுதியில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களை ஒரு கேம்புகளிலே கொண்டு சேர்த்து அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றுவதற்காக பள்ளிவாசல்களை உடைக்கக்கூடிய நிலைமையை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய அரசு பயங்கரவாதத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பலரையும் நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் பல மதங்களை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து நமக்கு தெளிவாகக்கூடிய உண்மை என்னவென்று சொன்னால், பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை என்பதுதான் நாம் இதிலிருந்து உணர வேண்டும். பயங்கரவாதத்தை மதத்தின் சட்டங்களுக்குள்ளால் அடைக்க முடியாது. இன்றைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பயங்கரவாதம் எது என்று கேட்டால், ஒரு மேலை நாட்டவனை பார்த்து இந்த கேள்வியை நாம் கேட்டோம் என்று சொன்னால், இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று எந்த விதமான சிந்தனையும் கூடாமல் எடுத்து உடனடியாக சொல்லுவான், இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்லுவான். ஆனால் நான் புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் பேசுகின்றேன். அந்தந்த நாடுகளுடைய அரசுகள் வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் நான் பேசுகின்றேன். மேலை நாடு சந்திக்கக்கூடிய மிக பெரும் பயங்கரவாதம் இன்றைக்கு ஒயிட் சுப்ரிமசி என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளை இன ஆதிக்கத்தின் அடிப்படையிலான பயங்கரவாதம் தான் என்று நம்மால் உறுதியாக புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் நம்மால் சொல்ல முடியும். இந்தியா சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் என்ன? நாம் வாழக்கூடிய நம்முடைய நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் என்ன? இது இஸ்லாமிய பயங்கரவாதத்தை மிகப்பெரிய அளவில் இந்த நாடு சந்திக்கின்றதா என்று கேட்டால் அதை விட பெரும் அளவில் இன்றைக்கு இந்தியா சந்திக்கக்கூடிய மிக பெரும் பயங்கரவாத செயல் எது என்று பார்த்தால் இடதுசாரிகளுடைய அந்த மாவோ தீவிரவாதம் தான் இன்றைக்கு இந்தியா சந்திக்கக்கூடிய மிக பெரும் பயங்கரவாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்மால் வழங்க முடியும். இடதுசாரி பயங்கரவாதம் மிக பெரும் உயிர்கொல்லியாக இந்தியாவில் மாறி இருக்கின்றது. ஆயுத தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி அதனுடைய வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக மக்களை ஆயுதம் எடுக்க தூண்டக்கூடிய முதலாளித்துவ சக்திகள் ஒரே ஆயுதத்தை இரு நாடுகளுக்கு விற்பனை செய்து அவர்களுக்கிடையிலே போரை தூண்டக்கூடிய கேபிட்டலிஸ்ட் சக்திகள் இன்றைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய பெரும் ஆபத்தாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகை அமைதியானதாக நாம் மாற்ற வேண்டுமா வேண்டாமா? நம்முடைய முன்னோர்கள் நம்மிடத்திலே இந்த பூமியை வாழத் தகுதியாக நம்மிடத்திலே ஒப்படைத்தார்கள். நாம் இந்த பூமிக்கு வரக்கூடிய நேரத்தில் நமக்கு சுவாசிப்பதற்கு நல்ல காற்றை நமக்கு தந்தார்கள். நமக்கு இங்கே வாழ்வதற்குரிய வசதிகள் வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்துவிட்டு நம்முடைய முன்னோர்கள் சென்றார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகை எந்த அடிப்படையில் விட்டு செல்ல இருக்கின்றோம் என்பதை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டும். எந்த அடிப்படையில் இந்த உலகை நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சந்ததியினர்களுக்காக விட்டு செல்ல போகின்றோம் என்பதை பற்றி ஒவ்வொரு ஹிந்துவும் சிந்திக்க வேண்டும். எந்த அடிப்படையில் இந்த பூமியை நாம் விட்டு செல்ல இருக்கின்றோம் என்பதை பற்றி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வெள்ளையனும் கருப்பனும்
இடதுசாரியும் வலதுசாரியும் எல்லோரும் நாம் சிந்திக்க வேண்டும். எந்த அடிப்படையில் நம்முடைய சந்ததியினர்களுக்காக இந்த பூமியை நாம் விட்டு செல்ல இருக்கின்றோம்? இந்த பூமியை நாம் எப்படி நம்முடைய சந்ததியினர்களுக்காக விட்டு செல்ல வேண்டும்? அமைதியானதாக நாம் விட்டு செல்ல வேண்டாமா? நம்முடைய சந்ததியினர்கள் அச்சமற்று இருக்க வேண்டாமா? இந்த பூமியில் சிறப்பான முறையில் அவர்கள் அமைதியாக வாழ வேண்டாமா? அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டுமா வேண்டாமா? நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த பூமியில் நம்முடைய சந்ததிகள் அச்சமற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் பயங்கரவாதம் இல்லாத ஒரு சமூகத்தை இந்த பூமியில் உருவாக்குவதற்கு நாம் முன்மாதிரியாக மாற வேண்டும். இந்த உலகம் சந்திக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளில் ஒன்றாக பயங்கரவாதம் மாறி இருக்கின்றது. பயங்கரவாதத்தை நீக்க வேண்டும். பயங்கரவாதத்தை துடைத்து நீக்க வேண்டும். இந்த பூமியில் இருந்து பயங்கரவாதம் தேவையில்லை. அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் ஆக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தூய்மையான உள்ளத்தோடு இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். இந்த பிரச்சனையை நாம் அணுகக்கூடிய நேரத்தில் தூய்மையான உள்ளத்தோடு அணுக வேண்டும். நயவஞ்சகமான மனதோடு இந்த பிரச்சனையை நாம் அணுகக்கூடாது. இன்றைக்கு உலகுடைய ஆட்சியாளர்களும் பயங்கரவாதத்தை அணுகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். நயவஞ்சகத்தனத்தோடு அணுகிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் பெரும் பிரச்சனையாக நான் உங்களுக்கு சொன்னேன், ஒயிட் சுப்ரமசி என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளை இன ஆதிக்கம். அந்த பயங்கரவாதத்திற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய ரோல் மாடல் யார் தெரியுமா உங்களுக்கு? வெள்ளை இன ஆதிக்கத்தை தூண்டக்கூடியவர்களுடைய, மேலை நாட்டிலே அதிகமான பயங்கரவாத செயல்கள் ஈடுபடக்கூடியவர்களுடைய ரோல் மாடல் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்பை தான் அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய ரோல் மாடலாக கருதுகின்றார்கள். உலகில் பயங்கரவாதத்தை அழிக்கப் போகின்றேன் என்று இவர் கூறுகின்றார். அவரை இன்றைக்கு பயங்கரவாதிகள் தங்களுடைய ரோல் மாடலாக கருதுகின்றார்கள். நியூசிலாந்து அட்டாக்கில் ஈடுபட்டவன் கூட தன்னுடைய ரோல் மாடலாக டொனால்டு ட்ரம்பை கருதுகின்றான் என்கின்ற செய்திகளை நாம் படித்தோம். அல் காய்தாவை உருவாக்கியவர்கள் யார் தெரியுமா? இஸ்லாமிய பயங்கரவாதத்துடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு உலகம் சுட்டிக்காட்டக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுடைய பயோனியராக இன்றைக்கு உலகம் சுட்டிக்காட்டக்கூடிய அல் காய்தா அமைப்பை உருவாக்கியவர்கள் யார்? அல் காய்தா அமைப்புடைய ஒசாமா பின் லாடனை உருவாக்கியவர்கள் யார்? ஒசாமா பின் லாடனுக்கு ஆயுதத்தையும் ஆயுத பயிற்சியையும் பயங்கரவாதத்திற்கு ஆயத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் யார்? அமெரிக்காவர்கள் தான். அதே அமெரிக்கா எப்படி பயங்கரவாதத்தை அழிக்க முடியும்? அந்த அமெரிக்காவால் எப்படி பயங்கரவாதத்தை அழிக்க முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நாடு, பயங்கரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சி வழங்கக்கூடிய நாடு, பயங்கரவாத செயல்கள் செய்வதற்கு ஆயத்தமாக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி பயங்கரவாதத்தை அழிக்க முடியும்? இது நயவஞ்சகத்தனத்தோடு அணுகக்கூடிய ஒரு முறை இல்லையா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியாவிலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்திய தேர்தலுடைய முக்கிய அஜெண்டாக்களில் ஒன்று, ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய அஜெண்டாக்களில் ஒன்று தீவிரவாதம், பயங்கரவாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பயங்கரவாதத்தை இந்தியாவிலிருந்து துடைத்து நிற்கக்கூடிய கட்சி நாங்கள் தான் என்று மார்த்தட்டி கொண்டு இந்தியாவுடைய ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மேடைகளிலே பிரதமர் நரேந்திர மோடி முழங்குவதை நாம் பார்க்கின்றோம். பயங்கரவாதம் துடைத்து நீக்கப்பட வேண்டும். பயங்கரவாத செயல்கள் இல்லாமல் ஆக வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த பூமி அமைதியுடைய திருநாடாக மாற வேண்டும். பயங்கரவாதம் இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை மாற்றுவேன் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அதே கட்சியினர்கள் போபாலிலே இன்றைக்கு ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கின்றார்கள். யார் அந்த வேட்பாளர் தெரியுமா? மாலேகாவ் உட்பட பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்குகளில் முக்கிய குற்றவாளியாக அடையாளம் காட்டப்பட்டு இந்தியாவுடைய பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டங்களிலே முக்கிய சட்டமாக இருக்கக்கூடிய UAPA போன்ற சட்டங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட
இன்றைக்கு எனக்கு கேன்சர் இருக்கின்றது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றது என்கின்ற காரணத்தை சொல்லி பொய்யான முறையில் பெயில் எடுத்து வெளியிலே சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய பயங்கரவாத குற்ற வழக்கிலே பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதன் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரக்யா தாக்கூர் என்கின்ற அந்த பெண்மணி இன்றைக்கு போபாலிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இவர்கள் எப்படி பயங்கரவாதத்தை துடைத்து நிற்கப் போகின்றார்கள்? இது நயவஞ்சகத்தனம் இல்லையா? இது நயவஞ்சகத்தனம் இல்லையா? பயங்கரவாதத்தை துடைத்து நீக்கப் போகின்றோம், இந்த பூமியில் இருந்து பயங்கரவாதத்தை இல்லாமல் ஆக்கப் போகின்றோம் என்கின்ற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய நயவஞ்சகத்தனமா இல்லையா? பயங்கரவாதத்தை துடைத்து நீக்குவோம் என்று மாறுதட்டக்கூடிய அதே நேரத்தில் பயங்கரவாத குற்றச்சாட்டிற்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வேட்பாளராக அறிவிப்பது என்பது எந்த வகையில் நியாயம்? இது நேர்மையான ஒரு நிலைப்பாடு அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இன்றைய உலக அரசுகளிடத்தில் ஒரு தெளிவான பார்வை இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு தெளிவான லட்சியம் இல்லாத நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பயங்கரவாத போராட்டங்களில் ஹிப்போக்ரிசி என்று அழைக்கப்படக்கூடிய நயவஞ்சக பார்வையைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு பயங்கரவாதம் ஒரு நாட்டில் துடைத்து நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பயங்கரவாத செயல்கள் நம்முடைய நாடுகளில் இருந்து இந்த பூமியில் இருந்து துடைத்து நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பயங்கரவாதத்துடைய காரணிகளை குறிவைத்து அழிக்க வேண்டும். எதனால் பயங்கரவாதம் உருவாகின்றது என்பதை பார்த்து அதனுடைய காரணிகள் அழிக்கப்பட வேண்டும். வெந்த இதயங்களில் வேலை பாய்ச்சாமல் காயம்பட்ட இதயங்களுக்கு களும்பு தடவக்கூடியவர்களாக, மருந்து தடவக்கூடியவர்களாக ஆளும் ஆட்சியாளர்கள் மாற வேண்டும். அரசுகளுடைய திட்டங்கள் மக்களுடைய நலனை முன்னிறுத்தி ஆக வேண்டும். பயங்கரவாதத்துடைய காரணிகளை அழிக்க ஒவ்வொரு அரசும் முன் வந்தாலே இந்த பிரச்சனையை நம்மால் சுலபமாக எதிர்கொள்ள முடியும். ஒரு உதாரணத்தை பாருங்கள். காஷ்மீருக்கு தேவை மஸ்குலர் பாலிசி என்கின்ற ஒரு கருத்தோடு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி காஷ்மீர் மக்களுடைய போராட்டங்களை மிக பெரிய அளவில் எதிர்கொண்டது, கடுமையான முறையில் எதிர்கொண்டது. காஷ்மீரிலே பிரிவினையை தூண்டக்கூடியவர்களுக்கு எதிராக ஒரு மஸ்குலர் பாலிசியை நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று சொல்லி பிரிவினை போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு எதிராக பெல்லட் குண்டை பிரயோகிக்க தொடங்கினார்கள். அந்த பெல்லட் குண்டுகள் 3 வயது குழந்தை, 2 வயது குழந்தை என்று குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், முதியவர்கள் என்கின்ற பாரபட்சம் இல்லாமல் பெல்லட் குண்டுகள் காஷ்மீரி மக்களை தாக்கத் தொடங்கின. தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை அழிக்கப் போகின்றோம், பிரிவினை சிந்தனையை நாங்கள் மாற்றப் போகின்றோம் என்கின்ற கருத்தோடு இந்திய அரசு படைகள் செய்த இந்த பெல்லட் குண்டு தாக்குதல்கள் எந்த அளவிற்கான எதிர்வினையை உருவாக்கியது தெரியுமா? உண்மையை உரக்கச் சொல்ல வேண்டும். பிரச்சனையை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் அதற்குரிய தீர்வை ஏற்படுத்த முடியும். பெல்லட் குண்டுகள் ஏற்படுத்திய தாக்கம் என்ன தெரியுமா? காஷ்மீரிலே பயங்கரவாத செயல்கள் இருந்து கொண்டுதான் இருந்தன. காஷ்மீரிலே தனிநாடு கேட்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். காஷ்மீரை பாகிஸ்தானோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருந்தார்கள். காஷ்மீருடைய பிரச்சனைக்கு நெருப்பை மூட்டுவதில் பாகிஸ்தானுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. அவர்களுடைய உள்நாட்டு அரசியலுக்கு அது தேவையாகவும் இருந்தது. அந்த அடிப்படையில் மிக பெரிய அளவில் இந்தியாவில் தீவிரவாத செயல்களிலே, பயங்கரவாத செயல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த காஷ்மீர் சார்ந்த அந்த பகுதியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் பாகிஸ்தானிய மக்களாக இருந்தார்கள். வெளிநாட்டில் இருந்து வந்து இந்தியாவிலே குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பெல்லட் குண்டுகளுடைய தாக்குதலுக்கு பிறகு, எங்களுடைய மஸ்குலர் பாலிசி என்கின்ற அந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன நேர்ந்திருக்கின்றது என்று சொன்னால், இன்றைக்கு காஷ்மீரிலே போராடக்கூடிய பயங்கரவாதிகள் பெரும்பாலானவர்கள் உள்நாட்டு மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கிற தகவலை நாம் பார்க்கின்றோம். இது சரியானதொரு தீர்வு அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். பிரச்சனைகளுக்குரிய காரணியை நாம் கண்டறிய வேண்டும். அந்த காரணியை அழிக்க வேண்டும். மக்களுடைய மனங்களிலே பாசிட்டிவான இம்பாக்டுகளை உருவாக்குவதற்கு அரசுகள் முன் வந்தாலே மிகப்பெரிய அளவில் இதை நம்மால் சாதிக்க முடியும். பயங்கரவாதம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய காரணிகளிலே நாம் தெளிவானதொரு கண்ணோட்டத்தோடு, தெளிவானதொரு பார்வையோடு அவற்றை நாம் அணுக வேண்டும்.
இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், மக்களுக்கு மத்தியில் இன்ஃப்ளூயன்சியலாக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இருப்பார்கள், ஒரு சில பிரச்சாரர்கள் இருப்பார்கள், ரோல் மாடலாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய தேவை ஒரு சமூகத்திற்கு இருக்கின்றது. மக்களை ரோல் மாடலாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்கள். அவர்களை பாசிட்டிவான முறையில் ஒவ்வொரு நாடும் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் எதிர்பாராத ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படும். மக்களை இது போன்ற பயங்கரவாத செயல்களிலிருந்து, அந்த எண்ணங்களிலிருந்து, சிந்தனைகளிலிருந்து அவர்களை மாற்றுவதற்காக இது போன்ற இன்ஃப்ளூயன்சியலாக இருக்கக்கூடிய, மக்களுக்கு மத்தியில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய அந்த தலைவர்கள், அவர்களுடைய முயற்சி, அவர்களை நாம் சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய நாட்டுடைய அரசு எத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டது என்று சொன்னால் சொல்வதற்கு எந்த அச்சமும் இல்லை. இந்த நாட்டிலே ஜாக்கிர் நாயக் என்கின்ற பெயரில் ஒரு பிரச்சாரகர் இருந்தார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக எடுத்து வைக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய பிரச்சாரத்திலே மக்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவருடைய பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பின் காரணமாக கவரப்பட்டவர்கள் பலரும் அவருடைய நிகழ்ச்சிகளிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற சம்பவங்களும் நடந்ததுண்டு. ஆனால் ஒருபோதும் அவர் பயங்கரவாதத்தை ஆதரித்ததில்லை. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக மக்களை வழிகாட்டக்கூடியவராகத்தான் அவர் இருந்தார். இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் அவருடைய பல உதவிகளையும் தேவையான போது பெற்றும் இருக்கின்றார்கள். இந்தியாவுடைய IPS அகாடமியில் சென்று இஸ்லாமிய தீவிரவாதத்தை பற்றிய வகுப்படுப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டன. இங்கிலாந்திலும் இது போன்ற வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டன. இப்படி இன்ஃப்ளூயன்சியலாக இருக்கக்கூடிய ஒருவரை மக்களுக்கு தெளிவாக வழிகாட்டுவதற்காக அரசுகள் பாசிட்டிவாக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு அவரை பயங்கரவாதியாக முத்திரை குத்தினார்கள். எந்த விதமான ஆதாரமும் இல்லாத நிலையில் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலையை அவருக்கு ஏற்படுத்தினார்கள். இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தாது. நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில் இருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் அதற்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லக்கூடிய தலைவர்கள் மக்களுக்கு மத்தியில் உருவானால் இது போன்ற நாம் எதிர்பாராத பின்விளைவுகள் சமூகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அரசுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் மத்தியில் நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்களுக்கு அரசுகள் தேவையான ஆதரவுகளையும் வழங்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனி முக்கியமான ஒரு ஃபேக்டருக்கு நான் வருகின்றேன். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று புத்த ஜெயின மதங்களுடைய வேதங்களாக, மூல நூட்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பிரச்சாரங்களாக இருக்கட்டும், இந்து மதத்துடைய மூல வேதங்களாக இருக்கக்கூடிய ரிக்யஜூர், சாம, அதர்வண வேதங்களோ அல்லது 100க்கும் மேற்பட்ட உபனிஷத்துக்களோ, அவற்றில் சிறந்தவைகளாக இருக்கக்கூடிய 10 உபனிஷத்துக்களோ எவையாகவும் இருக்கட்டும், இஸ்லாமிய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆனாக இருக்கட்டும், கிறிஸ்தவ வேதமாக இருக்கக்கூடிய பைபிளாக இருக்கட்டும், எல்லா வேத நூல்களும் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லா வேத நூல்களும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனை சமூகத்திற்கு மத்தியில் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். பயங்கரவாதத்தை மக்களுடைய மத்தியில் இருந்து வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால், விரட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் மதம் சார்ந்த அறிஞர்கள் இதற்கு முன்வர வேண்டும். அதற்குரிய வாய்ப்பும் களவும் தயாராக இருக்கின்றது. இந்து மதத்துடைய அறிஞர்கள் இருக்கின்றார்கள், நல்ல சிந்தனையை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் அனைவரையும் ஒன்று போல பாவிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிமையும் கிறிஸ்தவனையும் இந்துக்களையும் எல்லாம் ஒன்று போல பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் முன்வர வேண்டும். கிறிஸ்தவ அறிஞர்கள் இருக்கின்றார்கள், அமைதியுடைய தேவையை உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். பௌத்த அறிஞர்கள் இருக்கின்றார்கள், அமைதியுடைய தேவையை உணர்ந்தவர்கள். அதை போன்று இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள், உண்மையாக திருக்குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுகின்றது என்பதை உணர்ந்து விளங்கி மக்களுக்கு மத்தியில் போதனை செய்யக்கூடியவர்கள். பயங்கரவாதத்திற்கு எதிராக,
தீவிரவாதத்திற்கு எதிராக தீவிரமான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது என்பதை தெளிவாக உணர்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள். இந்த அறிஞர்கள் வெளிவர வேண்டும், இந்த அறிஞர்கள் முன்வர வேண்டும். மக்களுக்கு போதனை செய்வதற்கு, பயங்கரவாதத்தை துடைத்து நிற்க வேண்டியதுடைய அவசியத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு இந்த அறிஞர்கள் முன்வர வேண்டும். இவர்கள் சார்ந்த அமைப்புகள் முன்வர வேண்டும். இந்த பூமியை தூய்மையானதாக மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பூமியில் இருந்து பயங்கரவாதத்தை துடைத்து நீக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. என்னுடைய உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த பூமியை தயார் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. பயங்கரவாதம் இல்லாத அமைதியான ஒரு பூமியாக இந்த பூமி மாற்றப்பட வேண்டும். அதற்குரிய முன்னேற்பாடுகளை எடுக்க வேண்டிய கட்டாய கடமை ஒவ்வொரு மதம் சார்ந்த அறிஞர்களுக்கும் இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் அதை மிகச் சிறந்த ஒரு பணிகளில் ஒன்றாக சொல்லுகின்றது. அமைதியை பூமியில் உருவாக்குவதற்காக போராடுவதை ஒரு சிறந்த பணியாக இஸ்லாமிய மார்க்கம் அறிவுறுத்துகின்றது. அன்பானவர்களே, அறிஞர்கள் முன்வர வேண்டும். இந்த தீவிரவாத, இந்த பயங்கரவாத சிந்தனைகளிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக அறிஞர்கள் முன்வர வேண்டும். நாம் பார்க்கின்றோம், இடதுசாரிகளை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பெரும்பாலானவர்கள் வன்முறை கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள். நாம் பார்க்கின்றோம், இடதுசாரிகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பிரிவினர்களை நாம் பார்க்கின்றோம். மாவோக்களை போன்றவர்கள். அவர்களுடைய லட்சியம் நல்ல லட்சியமாக இருக்கின்றது. மக்கள் அனைவருக்கும், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஆயுதத்தை ஏந்தியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அது அந்த லட்சியத்தை அடைவதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பாதை தவறான பாதை என்பதை அவர்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் முன்வந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். இவற்றால் எந்த பலனும் இந்த பூமிக்கு ஏற்பட்டு விடவில்லை, போவதில்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரின் மீதும், சமூகத்துடைய தலைவர்கள், சமூகத்துடைய அறிஞர்கள் ஒவ்வொருவரின் மீதும் இந்த கடமை இருப்பதாக நான் உணர்கின்றேன். இதை நாம் தெளிவாக நாம் செய்ய வேண்டும். அறிஞர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும் போதாது, மக்கள் ஒன்று சேர வேண்டும். மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். பயங்கரவாதத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற முடிவு, இந்த பூமியை நாங்கள் அமைதியானதாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடப் போகின்றோம் என்கின்ற ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக நாம் முன்வர வேண்டும். சிந்தித்து பாருங்கள், மதங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீ என்னுடைய இந்த உரையை கேட்கக்கூடியவர்களில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் புத்தர்களும் ஜெயினர்களும் யாரும் இருக்கலாம், இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் யாரும் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள், வீட்டிற்கு வெளியே செல்லக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக ஊருக்கு வந்து சேர வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்களா இல்லையா? நான் எண்ணுவேன். என்னுடைய பிள்ளை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடியவன் பாதுகாப்பாக வர வேண்டும், என்னை வந்து அறைய வேண்டும் என்று நான் எண்ணுவேன். நாம் ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு நாம் தயார்படுத்த வேண்டும். நாம் முன்னிறங்க வேண்டும். இந்த பூமியை அமைதியானதாக ஆக்குவதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும். ட்விட்டரிலே ஒரு செய்தியை போட்டுவிட்டு அமெரிக்காவில் இருந்து ஒருவன் வருகின்றான். ஃபன் ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ். என்னுடைய கேளிக்கைகள் இப்போது ஆரம்பமாகின்றது. நான் ஸ்ரீலங்காவிற்கு வருகின்றேன் என்று சொல்லி விமான நிலையத்தில் இறங்கி ஓட்டலிற்கு சென்று ஓய்வெடுப்பதற்கு முன்னதாகவே அவனுடைய உயிர் சென்றிருக்கின்றது. அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அல்லவா? அவனையும் அவனுடைய பெற்றோர்களும் குடும்பத்தார்களும் தேடுவார்கள் அல்லவா? இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் இதற்கு எதிராக முன்வர வேண்டும். மக்கள் சக்தி இறங்கி இதற்கு எதிராக புறப்பட்டால் அரசியல்வாதிகளுடைய நயவஞ்சகத்தனத்தை நம்மால் முறியடிக்க முடியும். இது வேண்டாம் நமக்கு. பயங்கரவாதம் நமக்கு வேண்டாம். இலங்கையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு இறுதியான ஒரு நிகழ்வாக இருக்கட்டும். இந்த நிகழ்வுக்கு எதிராக மனித சக்தியுடைய, மனித குலத்துடைய மனசாட்சி ஒன்றாக புறப்பட வேண்டும். நியூசிலாந்தில் முஸ்லிம்கள் மரணித்த போது ஏற்பட்ட அதே வருத்தத்தை, வேதனையை இலங்கையில் இன்னபிற மக்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் நான் உணர வேண்டும். அப்போதுதான் நான் ஒரு மனிதனாக இருக்க முடியும். நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அந்த வேதனையை. இது இறுதியானதாக மாற வேண்டும். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் நயவஞ்சகத்தனம் இல்லாத நிலையில் அதனுடைய காரணிகளை அறிந்து அதை துடைத்து நிற்கக்கூடிய ஒரு போராட்டமாக மாற வேண்டும். இன்றைக்கு
இலங்கையில் நடைபெற்ற போராட்டத்தை இன்னவர்கள் செய்திருக்கின்றார்கள், இவர்கள் அதனுடைய குற்றவாளிகள் என்றெல்லாம் சொல்லி பல ஊடகங்களிலும் தகவல்கள் வருவதை பார்க்கின்றோம். இஸ்லாமிக் ஸ்டேட் இதை செய்திருக்கின்றது என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையுடைய அரசாங்கம் நீதியான முறையில் விசாரிக்க வேண்டும். விசாரணையுடைய முடிவில் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, இதற்கு யாரெல்லாம் பின்பலம் கொடுத்தார்களோ அனைவரும் கண்டறியப்பட்டு முன்மாதிரியான அடிப்படையில் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வோம். நாம் ஒவ்வொருவரும் ஒரு உறுதிமொழியை எடுப்போம். பயங்கரவாதம் இல்லாத இந்த உலகை நாம் உருவாக்குவோம் என்கின்ற உறுதிமொழி. நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியை பத்திரமானதாக ஆக்குவோம் என்கின்ற உறுதிமொழி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை அமைதியானதாக ஆக்கி அருள் புரிவானாக. இறந்து போனவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அமைதியை இறைவன் தந்தருள் புரிவானாக. காயமடைந்து இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பூரண சுகத்தை நலத்தை இறைவன் தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார் வஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.